அசைவம் சாப்பிடுகிற மனைவிமார்கள், சைவம் சாப்பிடுகிற கணவன்மார்கள். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. சமைக்கலாம், அது ஈஸி தான். ஆனா இன்னும் அவர் பேசவே ஆரம்பிக்கலாமா? இன்னும் அவர் ஸ்டார்ட்டே பண்ணல. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஓகே, இந்த கீரையில உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும்? பொரியல் பண்ணிடுவாங்க சார். பண்ணிடலாம், ஆனா இதை கட் பண்ணி தரணும்ல. இதுக்காகவா எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டு வச்சிருக்காங்க? எவ்வளவு நாள் ஆச்சு கீரை பொரியல் சாப்பிட்டு? 1 மாசம் இருக்கும் சரி, நமக்கு எது பிடிக்குமோ அதுதான் நம்ம வீட்ல பண்ண முடியும். அப்ப இது யாரு? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. காராமணியா? என்ன செய்யணும் காராமணியில? பார்த்த 1 வருஷம் இருக்கும் சார். பார்த்த ஒரு வருஷம் ஆதா? ஓ, காராமணினே நீ சொல்லிதான் தெரியுது. இது என்ன நல்லா இருக்கு. இது காராமணி நீ சொல்லித்தான் எனக்கு தெரியும். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. எல்லாம் எனக்கு அவ்வளவா பெர்ஃபெக்ட்டா வராது. பீட்ரூட் செய்ய வராது, வேற எது நல்லா செய்ய வரும்? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. மீன் குழம்புலாம் சமைப்பீங்களா? எல்லாமே நான்வெஜ் சூப்பரா எல்லாமே சமைப்பேன். ஆட்டு ஈரல் சமைப்பீங்களா? டெஃபினெட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? ரத்த பொரியலாம் செய்வீங்கல்ல? நான் பயங்கரமா ஏமா செய்வேன். ரத்த பொரி எனக்கு ஒரு நிமிஷம் இருமா. ரத்த பொரி ஆயத்தோட வெடியுது அடைஞ்சிருச்சா? வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு, கீரை மசியல், பீன்ஸ் பருப்பு சொல்லி ஒரு லிஸ்டே சொல்றாப்ல. நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். நான் வெஜிடேரியனா சமைப்பேன். எவ்வளவு மிஸ் பண்ணிருக்க வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு? இதை வாங்கவே விட மாட்டாங்க எங்க வீட்டுல. பூசணிக்காய் பத்தி என்ன பண்ற? நாரப்பேன். இனிமே சாம்பார்ல கூட பூசணிக்காய் போட்டு சாப்பிட மாட்டேன் நானு. ஒரே ஒரு ஆள் தானே சாப்பிடுறாங்க, அதனால அது எதுக்கு வேஸ்டா வாங்கணும்? இப்ப அவர் என்ன பண்ணுவார்? அப்ப ஐ டோன்ட் கேர். காய்கறி வாங்க. கேரட் சட்னி செய்வா, ரொம்ப சூப்பரா பிடிக்கும். கேரட்ல சட்னியா? ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானே யோசிக்கிறேன். கேரட் சட்னின்னு ஒண்ணு இருக்கா? நானா செஞ்சேன். செய்ய தெரியாம ஒண்ணு செஞ்சிருக்கீங்க. பட் ஆமாம்பா மச்சே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். பட் சட்னி இல்ல, ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கீங்க. சட்னி தான். எப்படி செய்வீங்க சொல்லுங்க? கேரட் சட்னி செய்யும் முறை சொல்லுங்களேன். வேண்டாம் சார், பரவாயில்ல சொல்லியா. கேரட்டை கட் பண்ணி, அப்புறம் ஆனியன் கட் பண்ணி, அப்புறம் மிக்ஸில அரைச்சு, அப்புறம் தாளிச்சு, இதுதான் அந்த பானம் தயாரிக்கும் முறையோ? இதையும் உள்ள கொட்டி உப்புலாம் போட்டு. ஏப்பா ப்ரொடக்ஷன்ல இதை ட்ரை பண்ணுங்களேன். விடமாட்டான் போல் இருக்கு. தம்பி புரியுதுல, டக்குன்னு செஞ்சிருங்க, கொண்டாந்து வைக்கிறோம். இவங்களுக்கே இப்ப இடையில அந்த சாப்பாடை கொடுக்குறோம். ரைட், இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. நீங்க இதை மிஸ் பண்றதே பெட்டர். ஏன்னா இது சட்னியே இல்ல, ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு பர்த்டே மூட்ல சாப்பிட்டுருக்கீங்க. நான் நினைக்கிறது எதுவுமே இங்க இல்ல. நீங்க நினைக்க எதுவுமே இல்லையா? இதை தாண்டி என்ன நினைக்கிறீங்க? அப்படி ரசம் சரி, போய் உட்காரு போ. ஒன்னெல்லாம் ஆட்டத்துக்கு சேர்த்ததே அதிகம். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. வேணும்ன்றது அந்த ரசம், அந்த தோசை. எனக்கு இன்னொன்னு புரியல, அதை கூட செய்யாம தான் என்ன பண்றீங்கம்மா? கரெக்டா கட்டுப்பிட்டா. பழையா இருந்தாலும் சரி. எவ்வளவு நாளாச்சு சாப்பிட்டு? செஞ்சதே இல்ல சார், செஞ்சதே இல்ல. இல்லையே. முருங்கைக்கால வந்து மசாலா போட்டு தக்காளி தொக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீட்டா பண்ணி கொடுப்பாங்க. சூப்பரா இருக்கும் சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இது செஞ்சாலுமே குறை சொல்லிட்டே தான் சார் இருப்பேன். செய்யறதுக்குலாம் குறை சொன்னா எப்படி செய்ய மனசு வரும்? டேய், மேட்ரு அப்படியே திருப்பி விடுற பத்தியா? நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அடுத்த நாள் எப்படி டேஸ்டா வரும்? ஆக்சுவலா இதெல்லாம் பழைய ஐடியா. ஒரு நாள் உண்மை. 3 நாள் தொடர்ந்து நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன சொன்னாலும் இதை தான் செய்ய போறான்னு ஏதோ ஒண்ணு தான் செய்ய தோணும். ஆமா சார், அதுதான் உண்மை. அப்பா ஆமா. எனக்கு பிடிச்சது கத்திரிக்காய் தான். ஆனா எங்க வீட்ல எங்க பசங்க 2 பேருக்கும், ஒய்ஃபுக்கு மொத்தம் 3 பேருக்கும் பிடிக்காது. என்ன பிடிக்காது? ஒரு ஆளுக்கு பிடிக்கிறது முக்கியமா, 3 பேருக்கு பிடிக்கிறது முக்கியமா சார்? அப்படிதான். கத்திரிக்காய்லாம் கிடைக்காது தம்பி, அங்க மேல போய் உட்காருங்க. சரி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா மாங்காய் சாம்பார் செய்ய மாட்டாங்க. எனக்கு மாங்காய் சாம்பார் பிடிக்காது சார், மீன் குழம்புல போட்டா ரொம்ப பிடிக்கும். நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? அதான் மீன் குழம்புல போட்டு அது டேஸ்டா இல்ல. 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் சார். இதை எங்க பிடிக்கிறான்? மாங்காய் சாம்பார் டேஸ்டா இருக்கும் சார். அம்மா டேஸ்ட்னு எனக்கு தெரியுங்க. இத சொன்ன பிறகு எப்படி மாங்காய் சாம்பார் டேஸ்ட்னு சொல்றது? அந்த குடுமையே வாயால எப்படி சொல்லுவேன்? சமைக்கும் போது எங்களுக்குன்னு தனியா செஞ்சிருவோம். அதுக்கு மட்டும் என்ன செய்யறதுன்னு தெரியாம குழப்பமா இருக்கும். அப்புறம் இங்க வந்து ஒரு 10 ஐட்டம் இருக்கும் என் இலையில. சிக்கன் மட்டன்ல எல்லா வெரைட்டியும் அடுக்கிட்டாங்க. அங்க பாருங்க என்ன வெட்டுறான்னு. பட் இவருக்கு அது வெறுத்துருச்சு. அவரோட இலையில என்ன இருக்குன்னா அந்த மஷ்ரூம் குழம்பு, ஒரு ரசம், தயிர் இருக்கும். சார் சண்டே ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சண்டே ரொம்ப கஷ்டம். எப்பவுமே வாரம் சண்டே சாம்பார் தான். சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? நாங்க எப்படா கறி குழம்பு ஊத்துறோம்னு சொன்னா? எனக்கு நான்வெஜ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். மந்த்ல வந்து ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ், அதே பெரிய விஷயம். இப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. சண்டே மார்னிங்கே 7 o'clock அலாரம் வச்சு எழுப்பி மார்க்கெட் கூட்டி போய் எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க. என்ன ஐடியா? திடீர்னு மார்க்கெட் கூட்டு வந்திருக்கீங்க? ஆனா வாங்கி கொடுத்துரு ஒரு கண்டிஷன், நைட்டு தான் இதை பண்ணணும். மண்டே வாங்கி மண்டே சாப்பிடணும். மண்டே தான் சாப்பிடணும். என்ன பண்ண சார்? செருப்ப காட்டி அடிக்கிறீங்க. சண்டே அன்னைக்கு வெஜிடேரியன் மீல் சாப்பிடுறது எப்படி இருக்கு? கொஞ்சம் கஷ்டம் தானே. இப்ப ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நல்லா பழகிருச்சு. பழகிறோம். மீன் சாப்பிட வில்லைங்கிறதுக்காண்டி கேரட்ல என்னமோ செஞ்சு கொடுத்த சட்னின்னு நம்ப வச்சிருக்கீங்க பாருங்க அந்த மனுஷனை. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா.
வாய மூடுறா. ரசம் மாங்காய் ஊறுகாய் ரசம் மாங்காய் ஊறுகாய். அவ்வளவுதான் சார். ஏடா தொட்டுக்கிறதாவது கொஞ்சம் நல்லது கெட்டது செஞ்சிடக்கூடாதா? பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. முயல் சார் எங்க வீட்ல முயல் மொசக்கறி வைப்பாங்க சார், சூப்பரா இருக்கும். இருமா உட்காந்து. நீங்களா? அப்புறம் நண்டு சாப்பிடுவோம் சார். அந்த ஃபிஷ் வகையில எல்லாருமே சாப்பிடுவோம். பீஃப் பிரியாணி ரொம்ப ஹைலைட்டா இருக்கும். சாப்பார மொத்தம் ஊத்தி இட்லியை பண்ண சாக்கிட்டா. குளத்துல வளர்த்து எங்க அம்மாச்சியே வந்து அந்த குஞ்சு பொரிச்சோன்னா அது கொஞ்ச நாள் குளத்துல இருந்து? வளர்ந்து. ஆமா. அம்பி டைனோசர் தவிர அவ்வளவு சாப்பிடுற குடும்பம் தம்பி. என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கே கோபம் வருதுன்னா பாத்துங்க. நான் தப்பு பண்ண மாதிரி என்னவே குத்தம் சொல்லுப்பா நீ. ரசம் ஊறுகாய் சாப்பிடு ஒண்ணு எல்லாம் தள்ளுங்க. ரசம் ஒரு ஈக்குவலா ஏதாவது சாப்பிட வேணாமா? பார்த்து கொலை பண்ணிடுற ஆட்கள். என்ன நடந்துக்க பிடிச்ச சாப்பிடு. அவன் வெஜ் சாப்பிட்டா கூட பரவாயில்ல. அவன் ரசம் மட்டும் தான் சாப்பிடுறான். அவன் ரசட்டேரியன்மா, வெஜிடேரியன் கூட கிடையாது. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு தலை எனக்கு முடக்காம? நேரத்துல கறி வெந்திருச்சான்னு பார்க்க கொஞ்சம் கொடுப்பாங்க, கொஞ்சம் குழம்பு கொடுப்பாங்க. இதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு 12:30 மணிக்காக உட்காந்துருப்போம். மறுபடியும் முதல்ல இருந்தா ஒரு நிமிஷம் தண்ணி விடுப்பா, வாய் ஊறுது. ரசம் தெரிஞ்சுக்கோ என்னென்ன இருக்குன்னு. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கறியா. இப்போ எப்படி இருக்கு சண்டே? சண்டே வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, பாவக்காய் புளிக்குழம்பு, இல்லனா மோர் குழம்பு, இல்லனா தேங்காய் பால் சாதம், இல்லனா எலுமிச்சம்பழ சாதம், இல்லனா தேங்காயை வந்து போட்டு சாதம். அப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? தேங்காவை எங்க அரைச்சு ஊத்துன பரம்பரை நம்ம பரம்பரை. பரம்பரையே போச்சு சார். இப்ப கேட்டாங்களே, அதை ஏன்டா சொல்ற? அதே சொல்றேன். சாப்பிட்டு முடிச்சோம் சார். இலைய மூடணுன்னே வேகமா குடு குடு குடுன்னு எந்திரிச்சு ஓடுனார். ஐயோ, இந்த ஊருக்குள்ள மொத்தமே 4 தெரு தான் இருக்கு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மண்டபத்துக்குள்ள எல்லாம் ஒரே பரபரப்பான பேச்சு. ராதா மாப்பிள்ள வாந்தி எடுக்கிறாரு, ராதா மாப்பிள்ள வாந்தி எடுக்கிறாரு. என் பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டா, நான் அப்பா வாயிட்டு. கல்யாணம் ஆன 3 மாசத்துல மாப்பிள்ள வாந்தி எடுக்கிறாருன்னு நிலைமை யோசிச்சு பாருங்க. நான் வெஜிடேரியன் தெரிஞ்சுதானே பண்ணீங்க? வேலை செய்யணும், அழகா இருக்கு, பண்ணிடுவோம், அப்புறம் பாத்துக்கலாம்னு பார்த்தேன். நீ பழச்சுக்கோடா, நீ பழச்சுக்கோ. சார் இப்ப நான் என் 2 பொண்ணு இருக்காங்க சார். அவங்களுக்கு கூட நான் நான்வெஜ் பசங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். ஒருவேளை இவர் மாதிரியே வந்து நீங்க என்ன வேணாலும் சமைச்சுக்கமா சாப்பிடுக்கமான்னு சொன்னாருன்னா அது மாதிரி நான் ஒத்துக்கவே மாட்டேன் சார். முடியாதுங்க. முடியாதா? முடியாதுங்க. என்னாலே முடியல. முடியாதியா? லவ் பண்ண டைம்ல ஒன்றும் சொல்ல முடியல, சாப்பிட்டுருவேன், கடிக்கலாம் மாட்டேன். இப்போ வாயில போட்டு முழுங்கிடுவேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உங்க கொடுக்குற ஹைப் அளவுக்கு சிக்கன்ல அப்படி என்ன டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் கேள்வி இருக்கு. என்ன இருக்கா? என்னடா இல்ல? தப்புன்னு தான் இருக்குன்னு தெரியுது. அப்பயே சொல்லியிருக்க வேண்டியதானே. இது நான் அதுதான் சார் லவ் மூட்ல இருந்துட்டேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இப்போ ஒரு அதிர்ச்சியான செய்தி. கேரட் சட்னி வந்து விட்டது. கொண்டாங்க. என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. குழப்பமா இருக்கு. கேரட் சட்னினா அது கேரட் கலர்ல இருக்கும்னு நினைச்சேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்ன்ற ஒரு ஐடியா இல்லையா? டெபினெட்லி நல்லா இருக்கு. ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா இந்த டேஸ்ட்லாம் நீங்க செய்வீங்களா? ஆனா கொஞ்சம் வேற மாதிரி. கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இது நல்லா இருக்கும். இந்த சப்ஸ்கிரைப் சிம்பலை மட்டும் அமுக்கிட்டு அந்த பெல் சிம்பலை அமுக்குனா உங்களுக்கு நடக்கும்.